ஏனென்றால் இந்த உலகம் இப்போ எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். ஜாதி சமய மதங்களால் அழிந்து கொண்டிருக்கிறது. வள்ளல் பெருமான் இங்கே வாழ்ந்து காட்டியிருக்கிறார். தண்ணியை என்ன நினச்சிட்டு ஊத்துறாரு, எரியுது. அந்த அம்மா, இது என்ன அதிசயம், நம்ம வைத்தது தண்ணி தானே, இந்த தண்ணி பெருமானார் ஊத்துறாரு, விளக்கு எரியுது. அப்புறம் எழுதிட்டு கிட்ட வந்து சொல்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, ஐயா மன்னிச்சிடுங்க, நான் எண்ணெய்க்கு பதிலாக தண்ணி வச்சுட்டு போயிட்டேன், ஆனால் நீங்கள் தண்ணியை ஊற்றுறீங்க, அது எரியுதுன்னு. வள்ளலார் சொல்லுவார், சிற்றவையில் நடிக்கின்றாய், செந்தமிழில் வளர்கின்றாய், நீ கொடுக்க நான் கொடுக்க என்னதவன் செய்தேன். வள்ளலாருடைய வாக்கம். சித்தி பெறுவதற்கு முன்னாடி அவர் வீட்டில், அவர் ரூமில் வச்சிருந்த, அவருடைய அறையில் வைத்திருந்த விளக்கை எடுத்து வெளியிலே வைத்து ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் இதை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? என்ன கல்வி? சாகா கல்வி. இது வெளியே நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்கலாம் சாகும் கல்வி. வள்ளலார் சாகா கல்வியை சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் சாகா கல்விக்கு ஒரு சுத்த சன்மார்க்கத்துடைய மரம் இருக்குது. அப்போ உடல் மாற்றங்கள் எப்படி ஏற்படும்? இறைவனுடைய அருள் பெற்றால்தான் உடல் மாற்றங்கள் ஏற்படும். இறைவனுடைய அருள் கிடைக்கலன்னா உடல் மாற்றங்கள் ஏற்படாது. அப்போ உடல் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு பேசிக் என்ன? நம்ம உடம்பு 4 பகுதியாக பிரிச்சாச்சு. ஆனால் நம்ம ஒன்று நினச்சிட்டு இருக்கோம், இதில் 4 பிரிவுகள் இருக்கு. கோடி சூரிய பிரகாசன்றார் வள்ளலார். அதனுடைய பிரகாசம் எவ்வளோ? கோடி சூரிய பிரகாசம். ஒரு பிரகாசத்தை நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. யார் ஒருவர் மனத்தை வென்று இறைவனுடன் தொடர்பு கொண்டு கலந்து முத்தேக சித்தி என்ற அந்த ஆற்றலை பெறுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய தகுதி பெற்றவர்கள். மற்றவர்களெல்லாம் அதுக்கு அடையாளம் வள்ளலார் தெளிவாக சொல்லிட்டாரு. நரை திரை பிணி மூப்பரையா நல்ல உடம்பினரே நற்குலத்தார் என அறியீர் நானிலத்தி நீவிர் உயர்ந்த குலம் என்றும் தாழ்ந்த குலம் என்றும் வகுக்கின்றீர், இரு குலமும் மானிட காண்கின்றீர், புறையுறும் குலங்களெல்லாம் புழுக்குலம் என்றறிந்தேன். புழுக்குலம்னா என்ன? புத்தி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. இப்போ நம்ம எல்லாருமே புத்தி தான், அறிவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இறைவன் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? ஒவ்வொரு மனிதனும் மரணம் அடையாமல் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். உலகில் இன்பம் அல்ல, அது அருளியல் இன்பம். அந்த இன்பத்திற்கு பேரு பேரின்பம். அந்த பேரின்பம் என்பது இறைவனை தொடர்பு கொண்டால் மட்டும்தான் முடியும். வள்ளலார் சொன்ன ஒளியை விட்டுட்டோம், வள்ளலார் சொன்ன அற்புதஞ்சோதி ஆண்டவர் விட்டுட்டோம். வள்ளலார் உருவத்தை போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அதான் இப்போ நடக்குது எல்லா இடத்துலையும். ஆதி அன்னமமில்ல அருட்பெரும் ஜோதி தன்னையே நினைவுங்கள் சுகம் பெற விழவி நீதி கொண்டுரைத்தேன், நீ வீதி வேறு வீதி, மற்ற வீதிகள் கீழ்ச்செல்லு வீதின்னு கேட்டமா? ஆண்டவரை கொண்டாந்து வீதியில விளையாட வைக்கிறார் வள்ளலார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே என்னாருயிரிற் கலந்து ஆடுகின்ற அருட்பெரும் ஜோதியே அன்பிற்கலந்து அறிவாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதியே தெள்ளாரமுதாகி உள்ளண்ணி நிற்கும் அருட்பெரும் ஜோதியே நின்னாசை ஒன்றே என்னுள் ஆர்க்கின்றதே அருட்பெரும்
ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்திலே உரையாடுவதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வள்ளலார் பிரபஞ்ச ஞான சபையை இங்கே இன்று துவக்கியிருக்கிறார்கள். இந்த வருஷம் தானே இந்த ஆண்டு துவக்கி இதிலே பல நாடுகள் இணைந்து செயல்படுவதற்குண்டான முயற்சி இது. அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, பிரான்ஸ், இது மாதிரி பல நாடுகள் சன்மார்க்க சங்கங்கள் இருக்கிறது. அந்த சன்மார்க்க சங்கங்கள் எல்லாம் ஒன்று இணைத்து வள்ளலாருடைய அடிப்படை கொள்கையான கடவுள் ஒருவரே, அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற உண்மையை இந்த உலக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் இப்போ எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். ஜாதி சமய மதங்களால் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த அழிவில் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தை படைத்த, அண்டத்தை படைத்த இறைவன் வள்ளலாரை இந்த உலகத்திற்கு வருவிக்க விட்டிருக்கிறார்கள். அப்போ இதுவரையில் யாரும் வரவில்லையா என்று கேட்டால் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையை யாரும் எடுத்துச் சொல்லவில்லை. வள்ளலார் வந்துதான் மனித குலத்திற்கு உண்மையான கடவுள் யார் என்ற உண்மையை எடுத்துச் சொல்வதற்காகவும் அந்த கடவுள் யார் என்பதை தொடர்பு கொண்டு அவரிடத்திலே அருளை பெற்று மரணத்தை வெல்ல வேண்டும் என்ற ஒரு அடிப்படை உண்மையை வள்ளல் பெருமான் நமக்கு தந்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். சொல்லியதோடு மட்டுமல்லாமல் வள்ளல் பெருமான் இங்கே வாழ்ந்து காட்டியிருக்கிறார். கருமொழி தெரியும் இல்லையா உங்களுக்கு? இந்த கருமொழியில் வள்ளலார் எத்தனை வருஷம் இருந்தார்? யாருக்காவது தெரியுமா? 9 வருஷம். எங்கிருந்து வந்தார் கருமொழிக்கு? சென்னையிலிருந்து அப்படியே வந்து சிதம்பரத்துக்கு வரார். சிதம்பரத்துக்கு வந்த பிறகு எதிரில் இருக்காரு வீட்டுக்கார், அந்த உரிமையாளர் ரெட்டியார். ரெட்டியார் பேர் கூட 2 பேர், புருஷோத்தம ரெட்டியார், இன்னொரு ரெட்டியார். சிதம்பரத்தில் வள்ளலார் சந்திக்கிறார். யாருங்க? இந்த ஈரோட்டில் உரிமையாளர் சந்திச்சு அவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கிறது. வள்ளலாரை நீங்கள் வந்து எங்கள் வீட்டிலே தங்கிக் கொள்ளுங்கள் என்று அன்பு கட்டளை இடுகிறார் ரெட்டியார். அவருடைய அன்பு கட்டளை ஏற்று முதலாக கருமொழியிலே வந்து தங்குவதுதான் வரலாறு. இங்கே வந்து தங்கி எதற்காக தங்கினார், ஏன் தங்கினார் என்றால் இறைவனுடைய கட்டளை. இங்கெல்லாம் வந்து அருட்பா எழுதுகிறார். கருமொழியில் வந்து அவருக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துட்டாரு. அந்த ரூமில் உட்காந்து எழுதுனாரு. எழுதுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும்? தண்ணியில் விளக்கரித்த இடம். வள்ளலார் தண்ணி எடுத்து ஊற்றி எரி வச்சாரா? இல்லை, எண்ணெயில் தான் எழுதிக்கிட்டு இருந்தார். அந்த அம்மா பேர் முத்தியாளம்மா இல்லையா? அவங்க வந்து டெய்லி தண்ணி எண்ணெய் வச்சுருவாங்க அவர் ரூமில். ஒரு கலசன்னு பேர் இருக்குது, அந்த காலத்து சொம்பு. அந்த தண்ணி வச்சுட்டா
இவர் எழுதிக்கிட்டே இருப்பார். அந்த விளக்கில் சுடர் குறைஞ்சிச்சுன்னா எண்ணெய் ஊற்றுவார். இது நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ரொம்ப நாள் ஆகிடுச்சு அந்த பாத்திரம்னு சொல்லிட்டு அன்றைக்கி எல்லாம் சுத்தமாக கழுவி வச்சுட்டு மறுநாள் எண்ணெய் ஊற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த கழுவி எல்லாம் வச்சுட்டு வெளியூர் போயிடுச்சு. ஆனால் கழுவி வச்சு அந்த பாத்திரத்தை தண்ணி ஊற்றி வச்சுருக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு. பாத்திரத்தை எண்ணெய் பாத்திரத்தை கழுவிடுச்சு, தண்ணி ஊற்றி வச்சிருச்சு. அது ஓர்ன ஒருபாடு மறுபடியும் கழுவிடலாம், அதில் இருக்கிற பசையெல்லாம் எடுத்துடலான்னு தண்ணி கொண்டாந்து வச்சுட்டு போயிடுச்சு. அது போனது வள்ளலாருக்கு தெரியாது. இவர் எப்பயும் போல் அன்றைக்கி நைட்டு வந்து விளக்கு இருக்குது, அந்த சின்ன அதில் இருக்கிற எண்ணெய் இருக்குது கொஞ்சோண்டு, அதை பொறுக்கி வைக்கிறாரு. எரியுது, எழுதிக்கிட்டு இருக்காரு. எண்ணெய் குறைஞ்சிருச்சு. பக்கத்தில் கலசம் இருக்குது. அப்போ அந்த கலசத்தில் எடுத்து ஊற்றுறாரு. அவருக்கு தண்ணின்னு தெரியாது. அதை தண்ணி வச்சுருக்கான்னு வள்ளலார் தெரியுமா? தெரியாது. எண்ணெய் தான் இருக்குது நினச்சி அவர் ஊற்றுறாரு. எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எழுதுறாரு 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 எழுதிக்கிட்டே இருக்காரு. விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த மறுபடியும் போய் காலையில் வருது. வரும்போது அதுக்கு ஒரு ஞாபகம், ஐயோ பெருமானாருக்கு எண்ணெய் வைக்காத வந்துட்டுமே, மறந்துட்டுமே, களையத்தை கழுவி தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்துட்டுமே, அவர் என்ன பண்ணாலும் தெரிய ராத்திரி அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. அவசர அவசரமாக உள்ள நுழைஞ்சு போய் பார்க்குது அந்த அம்மா. மறுபடியும் அந்த தண்ணி எடுத்து ஊற்றுறாரு. இந்த அம்மா பார்க்குது, தண்ணியை என்னன்னு நினச்சிட்டு ஊற்றுறாரு, எரியுது. அந்த அம்மா, இது என்ன அதிசயம், நம்ம வைத்தது தண்ணி தானே, இந்த தண்ணி பெருமானார் ஊற்றுறாரு, விளக்கு எரியுது. அப்போ அதை எழுதிருப்பாடு கிட்ட வந்து சொல்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, ஐயா மன்னிச்சிடுங்க, நான் எண்ணெய்க்கு பதிலாக தண்ணி வச்சுட்டு போயிட்டேன், ஆனால் நீங்கள் தண்ணியை ஊற்றுறீங்க, அது எரியுதுன்னு. கேள்விப்பட்டீங்களா? அப்போ வள்ளலார் அதை தண்ணி என்று நினைக்கவில்லை, அது இருப்பது என்ன என்று நினைத்து தான் ஊற்றுக்கிறார். ஆனால் அது எரியுது. அப்போ என்ன அங்கே என்ன நடந்தது? அவருடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றினாலும் அது எரியுது. அதுதான் அருளாளருடைய இயல்பு. எதை நினைக்கின்றார்களோ அது நினைத்த வண்ணம் நடக்கும். உடனே பாட்டு எழுதுறார். என்ன பாட்டது? மெய்விளக்கே விளக்கில்லை என்பார் மேலோ, இங்கே பொய் விளக்கும் எரிகின்றது உன் சன்னதியின் முன்னே. மெய்விளக்கு போன்றதொரு பொய் விளக்கும் எரிகின்றது. அந்த உலகத்தில் எண்ணெய் ஊற்றினாதான் எரிகின்றது இயல்பு. ஆனால் இங்கே தண்ணி ஊற்றினா எரியுது. வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த கருமொழியில் தான் 5 திருமுறைகளை எழுதுகிறார். எத்தனை திருமுறை? 5 திருமுறை. அதிலே 4 திருமுறை வள்ளல் பெருமான் இருக்கும்போது வெளியிடப்படுகிறது. 4 திருமுறை மட்டும்தான் வள்ளல் பெருமான் இருக்கும்போது வெளியிடப்படுகிறது. வள்ளல் பெருமானுடைய அனுமதியை கேட்டு. அவர் கூட இப்போது சரியான நேரமெல்லாம் வெளியிட வேண்டாம்னு சொல்றார். இருந்தாலும் அங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்களெல்லாம், நீங்கள் அனுமதி தரவில்லை என்றால் நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இந்த பாவம் நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல இப்போ விருப்பம் போல வெளியிடலான்ட்டார். அப்போ 4 திருமுறைகள் வள்ளல் பெருமான் கருங்குயிலில் இருந்து எழுதியது. சென்னையிலிருந்து வருகின்ற சென்னையில் எழுதிய பாடல்கள், மற்ற இடங்களில் பாடல்கள், கருங்குயில் வந்து முழுமை பெற்று 4 திருமுறைகள் அவருடைய அனுமதியின் பேரில் வெளியிடுகிறார்கள். அதற்கு பின்னாடி எழுதியது 5வது திருமுறை. அதற்கு பின்னாடி எழுதியது 6ஆம் திருமுறை. 5 திருமுறை
வெளியிடவில்லை, 6ஆம் திருமுறையும் வெளியிடவில்லை. 4 திருமுறைகள் பக்தியை சார்ந்த பாடல்களாக இருக்கும். அது எல்லாமே பக்தியை சார்ந்த பாடல்கள். 5 திருமுறை அது கொஞ்சம் பக்தி சார்ந்து தான் வருது. 6ஆம் திருமுறை எழுதியது எங்கே என்று பார்த்தால் சித்தி விழாத திருமாளிகள் தான் எழுதுறார். இங்கே எழுதலை. எங்க போனீங்கள திருவர தரிசனம் நீங்க பார்த்தீங்கல்ல, அந்த திருவரையில் 6ஆம் திருமுறை அவர் எழுதுகிறார். 5 திருமுறை எழுதியது எல்லாருக்கும் தெரியும். அவர் எழுதிய ஏடுகள்லாம் இருக்கு. 6ஆம் திருமுறை எழுதியது யாருக்குமே தெரியாது. அவருக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். யாருக்கு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் வள்ளல் பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும் 6ஆம் திருமுறை எழுதியது. 6ஆம் திருமுறை எழுதியது முழுவதுமாக இறைவன் கொடுக்க வள்ளலார் கொடுத்தது. வள்ளலார் சொல்லுவார், சிற்றவையில் நடிக்கின்றாய், செந்தமிழில் வளர்கின்றாய், நீ கொடுக்க நான் கொடுக்க என்னதவன் செய்தேன். வள்ளலாருடைய வாக்கம். அங்கே அவருக்கு ஒரு உரையாடல் நடக்கிறது. இதுக்கு முன்னாடி எழுதியது வேறு, இப்பொழுது எழுதியது வேறு. வள்ளல் பெருமான் உலக உண்மைகளையும் மனித வாழ்க்கை முறையும் அண்டங்களுடைய செயல்பாடுகளையும் உயிர்களுடைய தோற்றங்களையும் மாற்றங்களையும் இனி உயிர்கள் வாழக்கூடிய வழிமுறைகளையும் மிக தெள்ள தெளிவாக 6ஆம் திருமுறையில் எழுதுகிறார். அதில் இல்லாத விஷயங்கள் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அத்தனை விஷயங்களை வள்ளல் பெருமானாக தொகுத்து கொடுத்துட்டார். ஆனால் அது மக்களுக்கு தெரியுமா என்றால் தெரியாது. 8 ஆண்டுகள் கழித்து தான் வெளியிட்டார். வள்ளலார் சித்தி பெற்றாரு. அப்ப சித்தி பெறுகின்ற பொழுது யார் இருக்காங்க? கூட அணுக்க தொண்டர்கள்லாம் இருக்காங்க. அவர்களுக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு சித்தி விழாக திருமாளிக்கு உள்ள போறார். இன்னைக்கு போய் பார்க்கறோம்ல திருவரை தரிசனம். அந்த திருவர தரிசனத்தை 6ஆம் திருமுறையெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டாரு. மக்களை கூப்பிட்டு வெளியே சொல்றாரு. சன்மார்க்க கொடியை ஏற்றி வச்சுட்டாரு. அதெல்லாம் வரலாறுகள் நீண்ட நேரமாகும். அங்கே சித்தி விழாக திருமாளிகளை அன்பர்கள் முன்னாடி வெளியே உட்கார வச்சு சொல்றார், நீங்கள் இதுவரையில் இருந்தது போல் இனியும் பின்காலம் கழிக்காதீர்கள். டைட்டில் ஃபர்ஸ்ட் வார்த்தை. நீங்க இது வெளியே எப்படியே இருந்துட்டு போங்க, ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாதீர்கள். இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்கால கழிக்காதீர்கள். இன்னும் ஆண்டவர் வருகின்ற 10-15 தினங்களாகிய ஆண்டவர் சாலைக்கு போகின்ற 10-15 தினங்களில் உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளுகின்றார். அப்ப இதுவரைக்கும் ஆண்டவர் எங்க இருந்தாரு? வேறுபசாஸ்திரில் எழுதுறார், ஆண்டவர் சாலைக்கு போகின்ற வரையில், சாலைக்கு போகின்ற 10 தினங்கள் வரையில் உங்கள் காலத்தை வீண் கடிக்காமல் நான் சொல்லிய வண்ணம் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் எழுதிட்டார். அது எல்லா டீட்டெயில்ஸும் எழுதிட்டார். ஒரு மனிதன் எதை எதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பூரா எழுதிட்டார். அதில் ஜாதி சமயம் மதங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்ட்டார். ஜாதி சமய மதங்கள் எல்லாமே பொய்யின்ட்டார். ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாமே எழுதி வச்சிருக்காரு. எழுதி வச்சிருந்தாலும் மக்கள்கிட்ட சொல்றாரு. கடைசியில் சொல்ற வார்த்தை அவரு, இப்பொழுது அவர் வைத்திருந்த உள்ளே இருக்கிற தீபத்தை எடுத்து வெளியில் வைத்து இந்த தீபத்தை இடைவிடாது ஆராதனை செய்யுங்கன்றார். அதுக்கு முன்னாடி சொல்வதெல்லாம் வேறு. சித்தி பெறுவதற்கு முன்னாடி அவர் வீட்டில் அவர் ரூமில் வச்சிருந்த அவருடைய அறையில் வைத்திருந்த விளக்கை எடுத்து வெளியிலே வைத்து ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் இதை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இப்பொழுது ஆண்டவர் தீப முன்னலில் விளங்குவதாக பாவனை செய்யுங்கள். அது பாவனை.
இதுவரையில் உருவத்தை வழிபாடு செய்திருந்த மக்களுக்கு இனிமேல் நீங்கக்கூடிய வழிபாடு செய்யக்கூடியது எது? ஒளி. அது கடவுள் ஜீவ முன்னணியில் விளங்குவதாக பாவனை செய்கின்ற சொல்லிட்டு என்னன்னு சொல்றாரு? இதற்கு சான்று ஞானசரி என்ற 28 பாடல்களில் உள்ளபடி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்ற. அது பேர் என்ன? ஞானசரிகைன்னு பேர். என்னடா அது திடீர்னு ஞானசரியை சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனிதன் ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு 16 படித்தரங்கள் இருக்கு. சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4 நல்லாங்க இருக்கு. சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம். கிரியில் சரியை, கிரியில் கிரியை, கிரியில் யோகம், கிரியில் ஞானம். யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். முன்னாங்க 12 போச்சா? லாஸ்ட் வராது. இது முன்னாங்க 12. 12 முடிஞ்சோட அடுத்த ஸ்டார்டிங் தான் ஞானம். ஞானத்தினுடைய முதல் படி சரியை. அதுக்கு பேரு ஞான சரிகைன்னு பேரு. முன்னாடி இருப்பது சரியல் 4, கிரியல் 4, யோகத்தில் 4. அந்த சாப்டர் ஒதுக்கிட்டாரு. இங்க 4வது படிக்குவாங்கன்னு கூப்பிடுறாங்க நம்மளை. அதுக்கு பேர் தான் ஞானம். ஞானத்தினுடைய முதல் படிப்பு ஞான சரியை, 2வது ஞான கிரி, 3வது ஞான யோகம், 4வது ஞானத்தில் ஞானம். இது எப்படிப்பா செஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞான சரி என்பதாம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய முதற்பாற்று. ஞான சரிகைனா எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கிறது அல்ல. ஞான சரிகை என்பது என்ன? இந்திரிய ஒழுக்கம்னு பேர் இருக்கு. ஞான சரிகம் ஜீவகாருண்யத்தில் உண்டான இந்திரிய ஒழுக்கம். ஞானகிரி என்பது கரண ஒழுக்கம். ஞான யோகம் என்பது ஜீவ ஒழுக்கம். ஞானத்தில் ஞானம் என்பது ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கத்தை தெளிவுபடுத்திட்டார். சன்மார்க்கத்தினுடைய படிகள். அப்போ முன்னாங்க 12 படிகள் இருக்காது. என்னையா? அதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம். நம்மளை அறியாமல் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் படியாத படிப்பு இதான். இதில் நீங்கள் படியாத படிப்பு படித்திடலாம், உணர்ந்திடலாம், பற்றிடலாம் என்றார். அப்படிங்களா? படியாத படிப்புன்னு வர்றதுக்கு அந்த படியாத படிப்பை படிப்பதற்கு தான் நம்மளை கூப்பிடுறாரு. அதற்கு பேர் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். ஞான சரி என்பது இந்திரிய ஒழுக்கம், ஞான கிரி என்பது கரண ஒழுக்கம், ஞான யோகம் என்பது ஜீவ ஒழுக்கம், ஞானத்தில் ஞானம் என்பது ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கத்தையும் எப்படி கடைப்பிடிக்கிறது அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை கொண்டு வர்றார். அப்போ ஃபார்முலா என்னங்க? முதல்ல கல்வி கற்கணும். என்ன கல்வி? சாகா கல்வி. இதுவரையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்கலாம் சாகும் கல்வி. வள்ளலார் சாகா கல்வியை சொல்லிக் கொடுக்குறாரு. அவ சாகா கல்விக்கு ஒரு சுத்த சன்மார்க்கத்துடைய மரம் இருக்கு. அதை தான் தெளிவுபடுத்துறாரு நடராஜபதி மாலையில். சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவம்தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு, மலமைந்து என்ற வல்லவமே தனித்த பூரண வல்லவும், வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளும் விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலாகும். இந்நான்கையும் ஒருங்கே வியந்து அடைந்து மா காதலுக எல்லா வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமாம். இது 4. மண்ணுவது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபென்று உரைத்த குருவே. சுத்த சன்மார்க்கத்தினுடைய மரபு சாகா கல்வி. கடவுள் ஒருவரே, தத்துவங்கள் வீழ்வது, கடவுள் நிலையறிந்த பயமாவது. இது சுத்த சன்மார்க்கத்தினுடைய மரபு. சுத்த சன்மார்க்கத்தின் மரபென்று உரைத்த குருவே தெளிவுபடுத்துறாரு. அப்போ சுத்த சன்மார்க்கம் என்பது என்றால் என்ன? ஜாதி சமய மதங்களற்ற பொது நோக்கத்தோட செயல்படக்கூடியது. சன்மார்க்கத்தில் எல்லாமே சகஜ மார்க்கம்னு பேரு. சன்மார்க்கத்தினுடைய அடிப்படை என்ன? எல்லாம் ஒன்றும் நினைக்கிறது.
இங்கே ஜாதி மத இனம் என்ற பேதம் கூடாது. இதுக்கு பேர் சகஜ மார்க்கம். இந்த சகஜ மார்க்கத்தை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது என்ன ஆகும்? நம்மளுடைய உடல் மாற்றங்கள் ஏற்படும். ஷார்ட்டாக சொல்கிறேன். அப்போ உடல் மாற்றங்கள் எப்படி ஏற்படும்? இறைவனுடைய அருள் பெற்றாதான் உடல் மாற்றங்கள் ஏற்படும். இறைவனுடைய அருள் கிடைக்கலனா உடல் மாற்றங்கள் ஏற்படாது. அப்போ உடல் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு பேசிக் என்ன? ஒழுக்கம். வள்ளுவரே சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுனார். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இடுக்கத்தின் எய்துவர் எய்தா பழினார். அப்போ வள்ளலார் திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. ஆனா என்ன ஒழுக்கம்னு சொல்லலையே. இல்லை திருவள்ளுவர் குறள் விளக்க எழுதுறவங்க என்ன ஒழுக்கம்னு எழுதியிருக்காங்களா? யாராவது? யாருமே எழுதலை. வேற விதமாக எழுதியிருப்பாங்க. அவர் சொன்ன குறளுக்கு தகுந்த போல ஒழுக்கத்தை சொன்னவர் தான் வள்ளலார். அந்த ஒழுக்கம்தான் 4 வகையாக இருக்கிறது. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கம் எங்கே இருக்கிறது? நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. நம்ம உடம்பு 4 பகுதியாக பிரிச்சாச்சு. ஆனால் நம்ம ஒன்றுன்னு நினச்சிட்டு இருக்கோம். இதில் 4 பிரிவுகள் இருக்கு. அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். அப்போ அகம் என்பது ஆன்மா இருக்கக்கூடிய இடம், புறம் என்பது ஜீவன் இருக்கக்கூடிய இடம், புறப்புறம் என்பது கரணங்கள் இருக்கக்கூடிய இடம். புறம் என்பது கரணங்கள் இருக்கக்கூடிய, புறப்புறம் என்பது இந்திரியங்கள் இருக்கக்கூடிய இடம். புரியுதா? அப்போ இந்திரியங்கள் என்றால் என்ன? கண், காது, மூக்கு, செவி, மெய் என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள். அப்போ அந்த 5 புலன்களில் செயல்படக்கூடிய கருவிகள் இருக்கு புறத்தில். அகத்தில் செயல்பட வைக்கக்கூடிய கருவிகள் இருக்கு. அதனால தான் அதுக்கு ஸ்தூல பஞ்சாட்சரம், சூட்சும பஞ்சாட்சரம்னு வச்சாங்க. 2 ஒழுக்கம் அதில் இருக்கு. புறக்கருவிகளை கட்டுப்படுத்துவது, புறக்கருவிகளை செயல்படாத நிறுத்தக்கூடிய இன்னொன்று உள்ள இருக்கக்கூடிய உருவமில்லாத ஒரு கருவிகள் 5 இருக்கு. இதுதான் இந்திரிய ஒழுக்கம். இந்த இந்திரிய ஒழுக்கத்தில் தான் எல்லாமே இருக்கு. வள்ளலார் எழுதி வச்ச அத்தனை விஷயங்களும் திருவருட்பால் எழுதி வச்சார். படிச்சுங்க, நேரம் இல்லை. அப்போ கரண ஒழுக்கம் என்பது என்ன? நம்ம இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத செயல்படக்கூடிய உருவமற்ற செயல்பாடு ஒலிகள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதுக்கு உருவம் இருக்கா? இல்லை. ஆனால் இந்திரியங்களுக்கு உருவம் இருக்கு, காரணங்களுக்கு உருவம் இல்லை. ஆனால் செயல்படுது. அது ஒரு மின்காந்த அலைகள் போல உருவம் இருக்கு, கண்ணுக்கு தெரியும். அடுத்தது ஜீவன். ஜீவன்னா உயிர். அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய ஒழுக்கத்துக்கு பேர் தான் ஜீவ ஒழுக்கம். அதுக்குள்ள நேரம் போனீங்கன்னா உச்சிக்கும் கீழே உள்நாக்குக்கு மேலே மத்தியில் இருக்கக்கூடியது ஆன்மா. அந்த ஆன்மாவுடைய தன்மை என்ன? கோடி சூரிய பிரகாசன்றார் வள்ளலார். அதனுடைய பிரகாசம் எவ்வளவு? கோடி சூரிய பிரகாசம். ஒரு பிரகாசத்தை நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. அந்த கோடி சூரிய பிரகாச ஆன்மாவை 7 திரைகளால் மறைக்கப்பட்டிருக்கு. எத்தனை திரை? 7 திரை. ஞான சபையில் என்ன பண்றாங்க? 7 திரையில விளக்குறாங்க. கடவுளுக்கு திரை போடலாமா? ஆனால் நம்ம ஆள் திரை போட்டு தான் பார்க்குறோம். கடவுளுக்கு திரை போட்டு சொல்ல வள்ளலார். நம்முடைய ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அஞ்சானை அறியாமை என்னும் திரைகளை ஒழுக்கத்தின் மூலமாக விளக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ண சத்திய ஞான சபையில் கடவுளுக்கு திரை போட்டு வீடியோ எடுக்கிறோம். இதெல்லாம் நிறைய பேசணும், டைம் இல்லை. அப்போ வள்ளலார் திரைகளை போட்டாரா என்றால் இல்லை. அதுக்கு ஒரு விளக்கு இருக்கு. அதனால நம்ம ஞான சபையில் இருக்கக்கூடிய கடவுளை காண்பதற்கு திரை அல்ல, நம்ம ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அஞ்சானகளை திரையை திறப்பதுதான் திரை. நம்ம என்ன பண்ணிட்டோம்? கடவுளுக்கு போட்டு திரையை நம்ம தீக்கிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுடைய அறியாமை என்ன திரையை நீக்குங்கடான்னா நம்ம என்ன பண்றோம்? ஜோதிக்கார திரையை வச்சு அதை நம்ம நீக்கிட்டு இருக்கோம். இது புறத்தில், அதாவது ஒரு அறியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு புறத்தில் காட்டுவதற்காக வைக்கப்பட்டது. ஆனால் அதுவும் வள்ளலார் வைக்கவில்லை. இதை நான் தெரிஞ்சுக்க. திரை என்பது வள்ளலார் வைத்த திரை அல்ல. வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு உண்டான சபையை தோற்றுவிக்கிறார். என்ன சபை? அதுக்கு பேரு
சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை. அப்ப அந்த சபை கூட எப்படி கண்டுபிடிக்கிறாரு? அவருடைய ஆன்மா அவனுடைய அருள் ஒளியின் மூலமாக கண்டுபிடிக்கிறார். சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை யான் பெற்று கொண்டனன். சபை எனது உளம் என தான் அமர்ந்து எனக்கு அவயமளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. அப்ப அவர் அனுபவத்தில் கண்டதை புறத்தில் நமக்கு சத்திய ஞான சபையாக தோற்றி வைத்திருக்கிறார். சத்திய ஞான சபை தோற்றி வைத்து என்ன சொல்றாரு? நீங்க ஒழுக்கத்தை முழுமையாக கடைபிடிக்கின்ற பொழுது உங்களுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய திரைகள், மறைத்து கொண்டிருக்கிற திரைகள் ஒன்று ஒன்றாக விலகும். அது விலகின்ற பொழுது என்னாகும்? ஆன்மாவில் இருக்கக்கூடிய அருள் சுரக்கும். அப்ப ஆன்மாவுக்குள்ள அருள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு ஆண்டவர். அப்போ ஒழுக்கம் நிறைந்து கருணையே வடிவமானதான் அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய அருள் என்பது சுரக்கும். அப்பொழுதுதான் திரைகள் விலகி ஆன்மாவில் இருக்கக்கூடிய அருள் சுரக்கும். அந்த அருள் சுரந்தால்தான் தேக மாற்றம் ஏற்படுகின்ற. அப்ப தேக மாற்றத்தில் 3 மாற்றங்கள். ஒன்று சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். அப்ப சுத்த தேகம் என்பது என்ன? ஒரு மனிதன் சுத்த தேகம் அடைந்தவரை தொடலாம், அழிக்க முடியாது. பிரணவ தேகம் என்பது தோன்றும் தோன்றாமல் இருக்கும். அது கையில் அதையும் பிடிபட முடியாது. அவங்களாம் நினைச்சா பிடிபட வைக்கலாம், நம்ம போய் பிடிச்சா பிடிக்காது. ஞான தேகம் என்பது யாருடைய கண்களுக்கு, யாருடைய கைகளுக்கும், எந்த ஒரு பஞ்சபூதங்களுக்கும் பிடிபடாது. அது ஒன்றுதான் இந்த ஆன்மா பெறக்கூடிய ஆன்ம லாபம். அந்த ஆன்ம லாபம் பெற்றவர்கள் 3 தேகத்தை பெறுவார்கள். இந்த 3 தேகம் பெற்றவர்களுக்கு லாபம் என்ன? இம்மை என்ப லாபம், அருமை என்ப லாபம், பேரின்ப லாபம். அது பேர். இந்த 3 லாபத்தை அடைந்தவர்கள் தான் என்ன பண்ண முடியும்? இறைவனை காண முடியும். அது வெளியே இறைவனை நீங்களாம் பார்க்க முடியாது. இறைவனை பார்ப்பதற்கு என்ன வேணும்? சுத்த பிரணவம் ஞான தேகம் வேணும். அதுக்கு பேர் முத்தேக சக்தின்னு பேர். இந்த தேகத்தை அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய ரவுண்ட் ஃபிகர் இருக்குல்ல, ஒரு அண்டம், அது அப்போதான் ஓப்பன் ஆகும். எங்கோனாலும் போகலாம். அருள் பெறாதவங்க இந்த உலகத்திலே தான் இருக்கணும். பிறந்து பிறந்து இறந்து இறந்து இங்கே இழைக்க வேண்டியதான். இதை புரிந்தவர்கள் மட்டும்தான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய தகுதியை பெற்றவர்கள், ஒடுக்கத்தை கடைபிடித்தவர்கள் மட்டும்தான் மேல்நிலைக்கு ஏறக்கூடிய தகுதி பெற்றவர்கள். அதனாலதான் வள்ளலார் என்ன சொன்னார்? சன்மார்க்கினா யார்? சாகாதவனே சன்மார்க்கினார். சாகன்றவன் அத்தனை பேருமே பேருக்கு நம்ம சொல்லிக்கலாம் சன்மார்க்கன்னு. யாருமே சன்மார்க்க கிடையாதுன்ட்டு. யார் ஒருவர் மனத்தை வென்று இறைவனுடன் தொடர்பு கொண்டு கலந்து முத்தேக சித்தி என்ற அந்த ஆற்றலை பெறுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய தகுதி பெற்றவர்கள். மற்றவர்களெல்லாம் பயிற்சியில் இருக்கணும். இப்போ நான்லாம் பயிற்சியில் தான் இருக்கேன். நான் சுத்த சன்மார்க்கம் என்று என்னால் முழுமையாக சொல்ல முடியாது. ஏன்னா சுத்த சன்மார்க்கம் ஒரு அடையாளம் சொல்றாரு வள்ளலார். நமக்கு அடையாளம் நம்மளே தெரிஞ்சுக்கலாம், இன்னொருத்தர் சொல்ல வேண்டியதில்லை. என்னை பார்த்தால் எப்படி இருக்கு உங்களுக்கு? பெருமாள் வாழ்ற மாதிரியா இருக்குன்னு பார்த்தா அதுக்கு அடையாளம் வள்ளலார் தெளிவா சொல்லிட்டாரு. நரை திரை பிணி மூப்பரையா நல்ல உடம்பினரே நற்குலத்தார் எனகறீர் நானிலத்தி நீவிர் உயர்ந்த குலம் என்றும் தாழ்ந்த குலம் என்றும் வகுக்கின்றீர். 2 குலமும் மானிட காண்கின்றீர். புறையுறும் குலங்களெல்லாம் புழுக்குலம் என்றறிந்தேன். புழுக்குலம்னா என்னம்மா? செத்தா புதைச்சா தோண்டி பார்த்தா புழுதான் இருக்கும். தோண்டி பார்த்தா என்ன இருக்கும்? புழுதான் இருக்கும். அந்த புழுக்குளம் ஆவதற்கு தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இனிமேல் அப்படி வாழாதுங்க. இனிமேல் நம்ம கடைபிடிக்க வேண்டியது எது? வள்ளலார் சொன்ன சுத்த சன்மார்க்க கொள்கை. சுத்த சன்மார்க்க கொள்கை கடைபிடிக்க வேண்டியது எது? ஒழுக்கம் 4. இந்த ஒழுக்கத்தினுடைய வாழ்க்கை முறையை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் சுத்த சன்மார்க்கத்தினுடைய பாதையில் வீறு நடைபடவர்கள். மற்றவர்களெல்லாம் வேஸ்ட். ஆனா இதுவரையில் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு.
ஆனால் ஒருத்தர் கூட இன்னும் வரல. ஏன் வரல? ஒருத்தர் கூட வள்ளலார் சொன்னதை கேட்கல. அவங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படி வர முடியும்? சொல்லுகின்றேன் பற்பதனா துரிசலவே சூதுட தூய்மை உடையனவே வெல்லுகின்ற வார்த்தை என்று வெறும் வார்த்தை என் வாய் விளம்பு. நான் உண்மையை சொன்ன கேட்கலையே. வள்ளலார் கூட இருந்தாலே கேட்கல. இப்பதான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம கேட்கிற ஆளுங்க வந்தாச்சு. வள்ளலார் கூட இருக்கின்றவர்கள் ஒருத்தர் கூட கேட்கல. இப்போ உலகம் முழுவதும் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்க கொள்கையை செவிமடுத்து கேட்பவர்களும் அவருடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களும் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். இப்பொழுது இதைத்தான் வள்ளலார் என்றே சொன்னார். எப்பொழுது நான் சொல்லுகிறேன் கேட்க மாட்டீர்கள். வடக்கே இருந்தும் தெற்கே இருந்தும் வருவார்கள், அவர்கள் சொல்லுவார்கள், அப்பொழுது உங்களுக்கு புரியுன்னார். புரியுதுங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கை என்ன? வாழ்க்கை முறை என்ன? இறந்து போவதல்ல, மறுபடியும் பிறப்பில்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. அதனால்தான் மனிதனுக்கு உயர்ந்த அறிவு என்ற ஒரு பெரிய பொக்கிஷத்தை இறைவன் கொடுத்திருக்காரு. மனிதனுக்கு மட்டும்தான் உயர்ந்த அறிவுன்னு பேர் இருக்கு, மற்றதுக்கெல்லாம் தாழ்ந்த அறிவு. அப்ப உயர்ந்த அறிவு இருந்தும் நாம் என்ன இருக்கோம்? தாழ்ந்த அறிவைத்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த உயர்ந்த அறிவு உள்ள இடத்திற்கு போகல. அப்ப உயர்ந்த அறிவு என்பது எங்கே இருக்கிறது? ஆன்மாவில் இருக்கிறது. இன்னொன்று நான் அடிக்கடி சொல்லுவேன், புத்தி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. இப்போ நம்ம எல்லாருமே புத்தி தான், அறிவு அறிவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா புத்திக்கு பொய் சொல்ல தெரியும், மெய் சொல்லவும் தெரியும். ஆன்மாவுக்கு பொய் சொல்ல தெரியவே தெரியாது. அப்ப ஆன்ம அறிவு, அதனாலதான் ஆன்ம அறிவுன்னு பேர் வச்சார் வள்ளலார். ஆன்மாவுக்குள் இருந்து வெளியே வருவது ஆன்ம அறிவு. ஆன்ம அறிவுக்கு பொய் சொல்ல தெரியாது, உண்மை மட்டும்தான் பேசும். அதனால்தான் வள்ளலார் உண்மை பேசினாரு. வள்ளலாருக்கு இருந்த அறிவு என்ன அறிவு? ஆன்ம அறிவு. அதற்கப்புறம் தான் அருள் அறிவு, அதற்கப்புறம் தான் கடவுள் அறிவு. இது மூன்று ஹையஸ்ட். இந்த மூன்று அறிவு யார் பெறுகிறார்களோ அவர்கள் தான் இறைவனை தொடர்பு கொள்ள முடியும். மற்றவர்களால் இறைவனை தொடர்பு கொள்ள முடியாது. ஏதோ ஒரு மானசீகமா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் காண முடியுமா? அது முடியாது. இந்த கண்களில் பார்க்க முடியாது. இந்த கண்களுக்கு அந்த பவர் கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே போகாது. இந்த கண்கள் ஆப்சென்ட் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய கண்கள் வெளிவரணும். அதுக்கு பேர் என்ன? நெற்றிக்கண் சொல்லுவாங்க, ஞான கண் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அருள் கண்ணுன்னு வரலாறு பேர் வைக்கிறார். அருளை அருளால் அறிகின்ற பொழுது அனுபவமாகின்றது என்னடித்தாயே, தெருளாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் உருவம் என்று அறியாயோ மகள் என்ற. அப்போ அறிவு விளங்குகின்ற பொழுது அருள் என்பது விளங்கும். அப்ப அருள் விளங்குகின்ற பொழுது என்னவோ? அருளை அருளாலே அறிகின்ற பொழுது அனுபவமாகின்றது என்னடித்தாய். செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவுருள் நடனம் என்று அறியாயமோ. ஆக்ஷன், அதான் நடனம். முதல் அருள், அதுக்கப்புறம் ஆக்ஷன். ஆக்ஷன்னா செயல்பாடு. அருள் வந்தாலும் செயல்படு பாடி, அருள் வரவில்லை என்றால் செயல்படாது. அப்ப என்ன வரும்? என்ன வரும்? மரணம் தான் வரும். அதனால்தான் வள்ளலார் நமக்கு தெளிவாக சொல்லுவார், இதுவரை நம்ம பார்த்தது கேட்டது படித்தது எல்லாமே பொய்யின்ட்டார் வள்ளலார். உலகத்தில் யாருக்காவது சொல்ற துணிச்சல் வருமா? இதுவரையும் வள்ளலாருக்கு முன்னாடி படித்தது கேட்டது வாழ்க்கையில் பற்றி கொண்டது எல்லாமே பொய்யின்ட்டார். அதை வள்ளலார் தெளிவாக சொல்லுவார். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலனே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலி இதுவரையில் உண்மை அறிந்திலரே. பரவாயில்ல, இனிமேல் நீங்க என்ன பண்ணணும்? விண்டதினால் என் இனி நீ சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்த சிற்றம்பலத்தை என் தந்தை அருள் அடைவின் இரவாத வரம் பெறலாம் இன்பம் பொருள் அமைட்டார்.
அப்ப இன்பம் எப்போ வரும்? வாழ்க்கையில் 2 இன்பம் இருக்கு. என்ன இன்பம்? உலகியல் இன்பம், அருளியல் இன்பம். அந்த சமயம் அதுக்கு என்ன சொன்னாங்க? சிற்றின்பம் பேரின்பம்னு வச்சாங்க. வள்ளலார் என்ன சொல்றாரு? 4 இன்பத்தை சொல்றாரு. இந்திரிய இன்பம், கரண இன்பம், ஜீவ இன்பம், 6 இன்பம், ஆன்ம இன்பம். ஆன்ம இன்பத்துக்குள்ளதான் அருள் இன்பம், கடவுள் இன்பம் உள்ள இருக்கு. அதுதான் பேரின்ப லாபம்னு அதுக்கு பேர் வச்சார். பேரின்ப சித்தி பெருவாழ்வுன்னு அதுக்கு பேரு. பேரின்ப சித்தி பெருவாழ்வு, அதுதான் பேரின்பம். அதுக்குண்டான ஈக்குவலான இன்பம் எது கிடையாது. அந்த இன்பத்தை அடைவதற்காகத்தான் வள்ளலார் இந்த உலகத்தில் இறைவனால் வருவிக்க விட்டார். இறைவன் வந்து நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறாரு? ஒவ்வொரு மனிதனும் மரணம் அடையாமல் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். உலகில் இன்பம் அல்ல, அது அருளியல் இன்பம். அந்த இன்பத்திற்கு பேரு பேரின்பம். அந்த பேரின்பம் என்பது இறைவனை தொடர்பு கொண்டால் மட்டும்தான் முடியும். இறைவனை தொடர்பு கொள்ளாமல் நீங்க எவ்வளவுதான் பண்ணீங்கனாலும் வேலையாது. என்ன தலைகள்னாலும் இன்னும் வேஸ்ட் தான் இல்லை. ஆனால் வள்ளலார் சொல்லியவாறு முழுமையாக அவருடைய ஒழுக்க நெறிகளை தெளிவாக படித்து அதை பின்பற்றி வாழ்ந்தால் மட்டும்தான் வள்ளலாருடைய கொள்கையை நான் பின்பற்றுவதாக நாமளே உறுதி எடுத்துக்கொள்ள முடியும். பார்க்கணும். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஏன்னா வள்ளலார் நீங்க ஏதோ ஒரு சாமியார் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அது ஒன்னு பேசுறதுக்கு நேரம் இல்லை. இது வேற விதமா போயிடும். இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வள்ளலார் சொன்ன ஒடியை விட்டுட்டோம். வள்ளலார் சொன்ன அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விட்டுட்டோம். வள்ளலார் உருவத்தை போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அதான் இப்போ நடக்குது எல்லா இடத்துலையும். ஆதி அன்னமமில்ல அருட்பெரும் ஜோதி தன்னையே நினைவுங்கள் சுகம் பெற விழவி நீதி கொண்டுரைத்தேன் நீ வீதி வேறேறு வீதி மற்ற வீதிகள் கீழ்ச்செல்ல வீதி. கேட்டமா? கேட்பவர்கள் தயாராக இருக்கிறார்கள், சொல்லுபவர்கள் குளறுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கேட்கறது ரெடியா இருக்காங்க, சொல்லக்கூடியவர்கள் சரியில்லை. அப்பொழுதும் இல்லை, இப்பொழுது இருக்கிறது, இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிறது. வள்ளலார் காலத்தில் இல்லை, ஆனால் இப்பொழுது உலகம் முழுவதும் வள்ளலார் கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு உணர்வு தீப்பந்தம் போல் எரிந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இவரு கனடாவிலிருந்து வந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. கருங்குடியில் இன்னைக்கு அமெரிக்காவில் அற்புதமான சங்கம் வச்சு நடத்துறாங்க. மலேசியாவில் சங்கம் வச்சு நடத்துறாங்க. பிரான்ஸ், கனடா, அரேபியாவில் கூட சங்கம் இருக்கு. எல்லா நாடுகளிலும் சுத்த சன்மார்க்கம் வீறிட்டு பறந்து கொண்டிருக்கிறது. இது எவ்விதப்பட்ட தடைகளும் இல்லாத ஒரு மார்க்கம்தான் வள்ளலார் தோற்றுவித்த சுத்த சன்மார்க்கம். மற்ற மார்க்கங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போயிடும். ஆனால் இந்த வள்ளலாருடைய மார்க்கம் இறைவனால் உண்டாக்கப்பட்ட மார்க்கம். அதனால அதுக்கு பேர் என்ன? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கன்னு பேர் வச்சார். இதுல சமரசம் இருக்க வேண்டும், சுத்தம் இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும், யாரும் பேதமற்ற ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். இங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, சமயம் இல்லை. இதைத்தான் அடிச்சார் வள்ளலார். இது வெளியே எப்படி இருந்ததா? ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகி அலைந்து அலைந்து வீணே நீர் அடிதல் அடகலர் நீதியிலே சன்மார்க்க நெறிதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் பொறுத்தர் அவர் வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிகின்ற தருணமிது பூவுகின்றேன் முயன்றார். ஆண்டவரை கொண்டாந்து வீதியிலே விளையாட வைக்கிறார் வள்ளலார். இன்னைக்கு அதனால்தான் சத்திய ஞான சபையை படைத்தாரு, தோற்றுவித்தாரு, ஆண்டவரை கொண்டாந்து அங்கே உட்கார வைக்கிறார். ஆண்டவருக்கென்று கோயில் கட்டவில்லை, ஆச்சிரமம் கட்டவில்லை, சர்ச்சு கட்டவில்லை, மசூதி கட்டவில்லை.
ஆலயம் என்று கட்டவில்லை. வள்ளலார் கட்டியதுக்கு பேர் என்ன? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபைன்னு பேர். அது சபை. சபை என்றால் எல்லோருக்கும் பொது. அங்கே ஜாதி மத இன என்ற வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. இதுவரையில் இருந்தது. இனி இல்லாமல் செய்வதற்கு என்ன செய்யணும்? ஆனால்தான் சன்மார்க்க சங்கங்கள் ஆங்காங்கு தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சங்கங்கள் மூலமாக மக்களுக்கு எடுத்து சொல்லணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சங்கங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? சன்மார்க்கத்தினுடைய சுத்த சன்மார்க்கத்தை உண்மையை எடுத்து சொல்லுகிறதா? 199 கிடையாது. நான் எல்லா சங்கத்துக்கு போய் பார்த்தேன். அங்க எல்லாம் இருக்குது. ஜாதி இருக்கு, மதம் இருக்கு, சமயம் இருக்கு, சன்மார்க்கமும் இருக்கு. அப்ப வள்ளலாரை ஏற்றுக்கொள்வாரா? அப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி பெற்றவர்களை இப்பொழுது வள்ளலார் அனுப்பி கொண்டிருக்கிறார். அதனால தான் அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் கட்டுரை போட்டேன். பழைய சன்மாரிகள் இனிமேல் ஓரம் கட்டப்படுவார்கள். புதிய சன்மாரிகள் உள்ளே நுழைந்து விட்டார்கள். நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். சீக்கிரம் திரிந்து கொள்ளுங்கள். திரிந்து கொள்ளுங்கள். திருந்தவில்லை என்றால் உங்களை ஓரம் கட்டிட்டு வரக்கூடிய இளைஞர்கள் உள்ளே நுழைந்து அவர்கள் எங்கோ கொண்டு செல்வார்கள். அந்த அளவிற்கு இப்பொழுது இந்த சுத்த சன்மார்க்க சங்கம் உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறார். மலேசியாவில் பாருங்க, இதுக்கு முன்னாடி மலேசியாவில் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? போன வருஷம் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த வருஷம் எக்கச்சக்கம் அன்பர்கள் சகோதரர்கள் வராங்க. கடவுளோடு நோக்கி பணத்தை கவலைப்படாமல் தூக்கி எரிச்சிட்டு பிளைட்ல வராங்க. இங்க எத்தனை அன்பர்கள்! காரணம், வள்ளலார் சொல்லிய வார்த்தை, வள்ளலார் காட்டிய கொள்கை, வள்ளலார் காட்டிய சங்கம் உலகத்திலே தூய்மையுடையது, உண்மையுடையது, ஒழுக்கமுடையது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? வள்ளலார் கொள்கையை முழுமையாக பின்பற்றவில்லை என்றால் நாம் எல்லோரும் வள்ளலாரால் ஓரம் கட்டப்படுவார்கள். இப்போது வந்துட்டாங்க, இளைஞர்கள்லாம் நிறைய வந்துட்டாங்க இப்போ. அதனால் நீங்கள் என்ன பண்ண, எல்லாரும் இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கிடைக்காமல் வள்ளலார் சொல்லிய, வள்ளலார் காட்டிய, வள்ளலார் வாழ்ந்து காட்டிய வழி பிரகாரம் செல்ல வேண்டும். உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்தா மரணம் பெரும்பாடு வராது. வள்ளலார் வாழ்ந்து காட்டியிருக்காரு. அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் பின்பற்றி அவர் போல் வாழ்ந்தால் மட்டும்தான் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்குமே தவிர உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துவிட்டு வள்ளலாரை பிடித்து கொண்டிருந்தால் மரணம் என்பது நிச்சயம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்படித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும் தெரிவித்து எனக்கு கிடைத்த இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க, நீடோடி வாழ்க. வந்திருப்பவர்கள் எல்லோருக்கும் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் அருளையும் கொடுத்து வாழ்வாங்க வாழ வைக்க வேண்டும் கூறிக்கொண்டு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.